வெல்கம் பேக் டு எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவோட உளவுத்துறை சிஐஏ ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. 24 மணி நேரத்திலிருந்து அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இவங்க தாக்குதல் நடத்துன்ற அறிவிப்பு மட்டும் கொடுத்தது இல்லாமல் அடுத்த கட்டமாக ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகள் முடிஞ்ச அளவுக்கு இஸ்ரேல் ஈரானை விட்டு வெளியேறி விடுங்க. அப்படி இருந்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துல இருங்க. தன்னுடைய தூதரக அதிகாரிகள் மூலிமா எப்போதும் யுஎஸ்ஏ எம்பேசியோட தொடர்பில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதே அறிவிப்பை அமெரிக்கா மட்டும் கொடுக்குறீங்க, பிரான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜெர்மனி கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது ஈரான், துருக்கி, லெபனான், சிரியா, இஸ்ரேல், பாலஸ்தீன் போன்ற எந்த ஒரு பகுதிகளிலையும் இருக்காதீங்க. இன்க்ளூடிங் கட்டார், குவைத்து, சவுதி அரேபியா கூட அவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்டில் எந்த ஒரு பகுதியிலும் பிரான்ஸோட பிரஜைகள் இருந்தீங்கன்னா உடனடியாக வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதே தான் ஜெர்மனி சொல்லியிருக்காங்க, ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்தியனுடைய எம்பேசி கூட அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்திய பிரஜைகள் இஸ்ரேல், ஈரான் மற்றும் நாடுகள் அதாவது இருந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருங்க, முடிஞ்சால் வெளியேறிடுங்க. உடனடியாக வெளியேறிடுங்க. அப்படி இல்லைன்னா பாதுகாப்பாக இருங்க. இந்தியன் எம்பேசி தொடர்பு கொண்டிருக்காங்க. இத்தனை நிகழ்வுகள் நடப்பதற்கான காரணங்கள் தான் என்ன அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனல். உங்களுக்காக எம்ஆர் ராசா. வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவுடைய சிஐஏ அலறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் மீது நேரடியாக ஒரு போரை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இஸ்ரேல் காசா மீது போர் தொடுக்க, அதாவது பாலஸ்தீன பகுதியில் போர் தொடுக்கும் போது, குறிப்பாக காசாவுக்குள்ளே நுழையும் போது நம்ம ஒரு வீடியோ போட்டு இருந்தோங்க. நம்ம அந்த வீடியோ பார்க்காத நபர்கள் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம அதில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இஸ்ரேலுடைய போர் காசாவோட முடியாத, அது ஈரான் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக ஒரு போருக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் கருதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுக்காக இது மாதிரி பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா, இதில் உடனடியான காரணம் எங்கே தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 அதாவது ஏப்ரல் 1, 2024 வருஷம், அதாவது இந்த மாதம் ஏப்ரல் 1 என்ன பண்ணிக்கிறாங்க, இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் சிரியாவில் ஈரானுடைய எம்பேசி மேலே நடத்துகிறாங்க. அதாவது ஐநாவோட விதிப்படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாடும் எம்பேசி அதாவது தூதராலயத்தில் தாக்குதல் நடத்தக்கூடாது. ஒரு தீவிரவாதி இருக்கலாம், ஒரு மிலிட்டரி மேன் இருக்கலாம், யாராக இருந்தாலும் தூதராலயத்தை உள்ளே தாக்குதல் நடத்தக்கூடாது. அவர்கள் வெளியேறும்போது அவர்களை கொல்லலாங்க. இதுதான் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, முதல் முறையாக அதை மீறி ஈரானுடைய தூதராலயத்து மேலே முழுமையாக தாக்கி அழிக்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஈரானுடைய தூதராலயத்தில் தாக்குதல் நடத்தின இப்போ ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கீங்க. வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஏப்ரல் 1 நடத்துகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 16 பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 7 பேர் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் உடைய சோல்ஜர்ஸ் இறந்து போகிறாங்க. அதாவது ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவுடைய படை வீரர்கள் இறந்து போகிறாங்க. அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 பேர் ஈரான் பேக்கடு மிலிட்டன்ட், அதாவது டாப் அஃபிஷியல் இறந்து போகிறாங்க. டாப் அஃபிஷியல்ன்ற மாதிரி நம்ம இதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் இஸ்புல்லா ஃபைட்டர் இஸ்புல்லாவுடைய ஒரு முக்கியமான இராணுவ தளபதி இறந்து போகிறாங்க. ஈரானுடைய அட்வைசர் இறந்து போகிறாங்க. 2 பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த தாக்குதல் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டமாஸ்கஸ், அதாவது சிரிய நாட்டில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் அப்படின்றது தான் சிரியாவோட தலைநகரம். அந்த நகரத்தில் இருந்த இஸ்ரேல் ஈரானுடைய தூதர் ஆலயத்தின் மீது,
அதாவது ஈரானுடைய எம்பேசி மீது தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து உலக நாட்டோட சட்டத்தை மீறி தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானை சேர்ந்த 7 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முகமது ரெசா ஜஹீட் இவர் தாங்க அது நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கிறீங்க. இவர் வந்து ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்டுடைய அஃபிஷியல் டாப் கமாண்டருங்க. அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா சுலைமானி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 2020 அந்த பகுதி 22 அந்த பகுதி காலகட்டத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா வந்து சிஐஏ வந்து சுலைமானி வந்து கொன்னாங்க. ஸோ அவருக்கு கீழே அதாவது அவருக்கு அடுத்த லெவல் அதிகாரம் படைத்த ஒருத்தர் தாங்க வந்து முகமது ரெசா ஜஹாரி. இவரை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய எம்பேசியில் வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. அதில் வந்து சிரியாவுடைய படை வீரர்களுக்கு வந்து ஆலோசனைகளை கொடுக்குறதும், அதில் வந்து சில ஹிஸ்புல்லா கமாண்டர்ஸ் வந்து சிரியாவில் இருக்காங்க ஹிஸ்புல்லா. ஸோ அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ ஈரானோட அட்வைசர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டுட்டாங்க. உலக சட்டப்படி அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய உலக சட்டப்படி ஐநா சபை அவங்களெலாம் சொல்லக்கூடிய சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போர்க்குற்றம் அப்படின்ற ஒரு இதுவில் வந்து இருக்காங்க. இந்த தாக்குதலில் இறந்து போன முகமது ரிசா ஜஹாரி அப்படின்ற உயர் கமாண்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து கடும் கோபம் கொண்டதுங்க இஸ்ரேல் மீது. ஸோ ஈரான் வந்து நாங்கள் பழி வாங்குவோம். அதாவது ஈரானுடைய உச்ச மத தலைவர் அதாவது அயதுல்லா அல் கமோனி அப்படின்றவர் தான் இவர் தாங்க வந்து ஈரானுடைய உயர் பட்ச மத தலைவர். இவருக்கு கீழே தான் வந்து ஈரானுடைய அரசாங்கம் ஈரானுடைய பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து இவருக்கு கீழே தான் வந்து இயங்குறாங்க. ஸோ இவர் சொல்கிறது தான் அங்கே வந்து சட்டம். ஸோ இவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேலுடைய இந்த செயலுக்கு ஈரானுடைய சொந்த படைகளே பழி தீர்க்கும். அதாவது இவர்கள் வந்து ஈரான் வந்து பழி தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக வந்து இஸ்ரேல் வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு படுத்தியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக வந்து இவருடைய பேட்டி வெளியாகுது. அதாவது ஈரானுடைய சொந்த படைகள் மூலமாக பழி தீர்க்கப்படும் அப்படின்னா ஈரானே நேரடியாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து பதிலடி கொடுக்கும், இஸ்ரேலுக்கு வந்து இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தாங்க வந்து அவருடைய கருத்து. அதாவது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அன்னிலிருந்து அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அமெரிக்காவும் இங்கிலாந்தும் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் ரமலான் பண்டிகை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கில் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கு மற்ற நண்பர்கள் அதாவது துருக்கி மற்ற முஸ்லீம் நாடுகள் அதாவது துருக்கி, சவுதி அரேபியா, யுஏஇ போன்றவங்களாம் வந்து ஈரானை வந்து சமாதானப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வந்து இன்றைக்கி நமக்கு வந்து ஏப்ரல் 12 ரம்ஜான் வந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ ரமலானுடைய செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மீது போர் தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம முக்கியமான பல பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தினாங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் மீது பழி வாங்குதலை தாக்குதலை நிறுத்துவதற்கு சில ராஜதந்திர நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டாங்க. முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ஒரு கான்வர்சேஷன் போச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலை முழுவதுமாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்திவிட்டு பாலஸ்தீன்ற ஒரு சுதந்திர நாடு அறிவித்தாங்க அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து பழி வாங்காது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இஸ்ரேலும் மறுத்துட்டாங்க, அமெரிக்காவும் மறுத்துட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சீனா, சவுதி அரேபியா, கட்டார் போன்ற பல நாடுகள் மூலமாக வந்து தூது விட்டாங்க. அதாவது இவங்க மூலயமா வந்து அழுத்தங்கள் வந்து கொடுத்தாங்க. அதாவது இவர்கள் அனைவரும் வந்து யாரை தொடர்பு கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து தொடர்பு கொண்டாங்க. நீங்கள் வந்து இந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா, இத்தனை பேர் வந்து இன்றைக்கி வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெர்மனி வந்து சொல்லும்போது அதாவது ஜெர்மனி வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் பழி வாங்குவதை நிறுத்த முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமாஸ்கஸ் அதாவது சிரிய தலைநகர ஈரானிய தூதரகத்து மேலே நடத்தின தாக்குதலுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலை கண்டிக்கலைங்க.
ஸோ இதை வந்து ஜெர்மனி கிட்டே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிக்கலைன்னும் போது நாங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நாங்கள் வந்து ஈரானுடைய படைகள் வந்து இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருடைய சைடும் போயிடுச்சு. ஸோ அமெரிக்காவோட முயற்சி அனைத்தும் தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா 100% நம்புகிறாங்க. ஸோ இஸ்ரேலும் நம்புகிறாங்கங்க. இஸ்ரேல் தரப்புலேருந்து இஸ்ரேல் இராணுவமும் சரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு தரப்புலேருந்து ஒரு வந்து இஸ்ரேலிய மக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குண்டு வீச்சுகளோ ராக்கெட் ஏவுதலோ உங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இஸ்ரேலிய மக்கள் அனைவரும் வந்து ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. அதாவது தாக்குதல் நடத்துனாங்கன்னா எங்கேயும் ஓட முயற்சி செய்யாதீங்க, படுத்துக்கோங்க. இதுதாங்க வந்து அந்த இமேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் 10 மினிட்ஸ் இருக்குங்களா, ப்ரொடெக்ட் யுவர் ஹேண்ட், அதாவது உங்களுடைய உடல் உறுப்புகள் அதாவது கை கால்களை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஏஞ்சி உட்காராதீங்க, நடக்காதீங்க, நடந்து போகாதீங்க, நிற்காதீங்க, படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுமாரி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து தாக்குதல் வந்து எதிர்ப்பதற்கு வந்து டிஃபென்சிவ் பொசிஷனில் வந்து இருக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக ஒரு போருக்கான வாய்ப்புகளாக வந்து இது வரைக்கும் வந்து கருதி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய முதற்கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சவுத்தம் லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேல் பகுதி மீது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் இஸ்ரேல் பகுதி மீது வந்து தாக்குதலை வந்து தொடங்கியிருக்காங்க. முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 50 ஏவுகணைகளை வந்து ஏவியிருக்காங்கங்க. ஸோ அந்த 50 ஏவுகணைகளை வந்து தாக்குதல் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதனுடைய வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எந்தெந்த லொக்கேஷனில் வந்து வீழ்ந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த சிவப்பு கலரில் ரவுண்ட் பண்ணது லொக்கேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவுகணைகளை வந்து இந்த வடக்கு இஸ்ரேலில் வந்து தாக்குதலை வந்து தொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வந்து முதற்கட்டமாக தகுந்த அதாவது பிரபல செய்தியாளர்கள் அதாவது ஜெர்னலிஸ்டெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வார் அனலிஸ்ட்டு, வார் ரிசர்ச்சர் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஹிஸ்புல்லா மூலிமா தாக்குதல் அதாவது ஈரான் வந்து ப்ராக்ஸி வார் மூலமாக தாக்குதல் செய்து இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அதாவது இஸ்ரேலுக்கிட்ட இருக்கக்கூடிய அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனத்தை வந்து பலவீனப்படுத்தும். அதன் பிறகு தான் இஸ்ரேல் மீது ஈரான் வந்து நேரடியாக வந்து ஒரு போர் தொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இஸ்ரேல் ஈரானுடைய போர் வந்து கண்டிப்பாக தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இன்னொரு இமேஜஸ் பாருங்கள். உண்மையாகவே போரை வந்து யார் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், அதாவது ஈரானை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை யூஎஸ்டைய பேசிஸ் இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இஸ்ரேல் வந்து ஈரான் மீது போர் வந்து தாக்குதல் நடத்தும். அதாவது இவங்க வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே, அதாவது உக்ரைன் ரஷ்யா வார் தொடங்குவதற்கு முன்பாகவே ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதலை எங்கெங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் பயிற்சியை வந்து செஞ்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரானை சுற்றி வளைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சுற்றி பாருங்கள், ஈரானை சுற்றி எத்தனை அமெரிக்க இராணுவ தளங்கள் வந்து இருக்குங்க. இது வந்து கொஞ்சமாக காட்டியிருக்கோம். ஸோ இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இது தாங்க வந்து இப்போ ஈரான் சுற்றி வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து வளைச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, நீங்கள் மாட்டுக்குன்னு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது நீங்கள் வந்து தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு வந்து ஒரு மெசேஜை அனுப்பியிருந்தாங்க. மெசேஜ் மட்டும் இல்லைங்க, இது ஒரு வார்னிங் மாதிரி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலடியாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் போது பழி வாங்கும்போது அமெரிக்காவுடைய படை வீரர்களோ அமெரிக்கா வந்து குறுக்கிடக்கூடாது. அதாவது அமெரிக்கா குறுக்கிடக்கூடாதுன்னா அமெரிக்காவோட கப்பற்படையோ விமானப்படையோ இராணுவ தளங்களோ வந்து எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது, தடுக்கக்கூடாது. அப்படி வந்து அமெரிக்கா வந்து தலையிட்டால் அமெரிக்க இராணுவத்தின் தளங்களின் மீதும் நாங்கள் வந்து தாக்குதலை நடத்த வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்தடுத்த செய்திகள் வந்து வந்து கொண்டு இருக்குதுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
ஹிஸ்புல்லா ஏவிய ஏவுகணைகள் வந்து அதாவது ட்ரோன் மூலிமாவும் தாக்குதலை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ 40ல் இருந்து 50 ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேல் பகுதியில் விழுந்ததாகவும் அதை வந்து இஸ்ரேல் வந்து சில வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அயன்டோம் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா சிலதை வந்து சுட்டு வீழ்த்திருக்கோம். சிலதுன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 50ல் ஒரு 10 கீழே விழுந்திருந்தால் கூட இஸ்ரேலுக்கு வந்து பாதிப்பு தாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்த செய்திகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் இது. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த சில நிமிடங்களில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த இந்த வீடியோ வந்து லென்த் அதிகமாக போகிறதுனால இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக வரும். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்ஆர் ராசா. நன்றி நண்பர்களே.